மிக முக்கியமான இடதுகளினுடைய மகா ரகசியம். இடதுகளை நாடி, இடது நாடி, இடது சரணாடி, இடது வாசி நாடி, இடது புறவி நாடி, இடது செயலின் நாடி, இடது பயணத்தின் நாடி, இடது உணவின் நாடி. இப்படி நாம் வாழ்க்கை முழுவதும் பிறந்தது முதல் இறக்கும் வரை நடக்கக்கூடிய இடதுகளை நாடியினுடைய செயல் மிகவும் முக்கியமானது. டாக்குமெண்ட்டை படிச்சுட்டே இருங்க, வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த செயல்லாம் மனப்பாடமாக இருக்கணும். இடது என்றால் குளிர்ச்சி பொருந்திய செயல்கள். இப்போ நான் வீடியோவில் இப்போ காமிக்கிறேன் கரெக்டாக. இடதுகளை நாடியினுடைய ரகசியம். அப்போ இது இடதுகளை உயிர்ப்பாக, பூரணமாக, பௌர்ணமியாக. இப்போ எத்தனையும் பாருங்க, பௌர்ணமினா வெளிச்சம் கொடுக்கறது, சூரியனாட்டு இயங்கக்கூடியது, கம்பி போல இயங்கக்கூடியது, மேலும் கீழும் ஹம்சமாக இயங்கக்கூடியது. ஹம்ச மந்திரம் எங்கும் தடையில்லாமல், பிரேக் இல்லாம, மேலே இழுத்தாலும் எனக்கு இருக்கல்ல, நெஞ்சுக்குள்ள இருக்கல்ல, தலைக்குள்ள இருக்கல்ல, மேலே சர்றன்னு போகுது, சரமாட்ட பாம்பாட்ட போகுது, ஊர்ந்து போகுது, கீழையும் அதே மாதிரி போகுது. என்னால் ஹோல்டு பண்ணாலும் எனக்கு இறுக்கம் இல்லை, ஒரு பயம் இல்லை, ஒரு ஆனந்தம் கொடுக்குது. அப்படின்னா அதுதான் உண்மையான சரணாடி, உயிர் நாடி, உயிர்ப்பு நாடி, பூரண நாடி, பஞ்சபூத நாடி, பச்சி நாடி, அத்தனை வகையான செயல், நட்சத்திர நாடியிலிருந்து எல்லாமே சொல்லலாம். அப்போ நம்ம வாழ்க்கையிலே இந்த நாடியினுடைய செயல்களை தெரிந்து கொண்டால் அந்த நாடியிலே அந்த செயலை செய்யும் பொழுது வெற்றி கிடைக்கிறது. அதனுடைய செயல் இந்த நாடிக்குரியது சித்தர்கள் எழுதி வைத்துள்ளனர். அதை நாம் நவீன முறையிலே எங்கெங்க அப்ளை பண்ணுமோ அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த நாடி இயங்கும் பொழுது நாம் கையெழுத்து போடலாம். அந்த நாடி இயங்கும் போது அந்த நாடியின் செயலை செய்யும் பொழுது நமக்கு வெற்றி மட்டும்தான். அததான் சரம் அறிந்தவன் பரம ரகசியத்தை, பஞ்சபூத பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்தவன். அந்த பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்து பிரபஞ்சத்துக்குள்ளே இயங்கக்கூடிய செயல்கள் காலை முதல் கண் விழித்தது முதல், அதாவது சூரிய உதயம் முதல், என் மனம் விழித்திலே சூரிய உதயம். மனம் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றான் இறைவன். நான் என் மனமானது வேக்கப்பாயிடுச்சு, புரியுதா? மனம் என்ன ஆயிடுச்சு? மனம் புத்தி சித்தம் விருத்தி ஆகிவிட்டது. அகங்காரம் விருத்தி 4 முகமா வந்துருச்சு. மனம், சித்தம், புத்தி, சித்தி, புத்தி, அகங்காரங்கிறான். எல்லாம் 4 வகையான முகங்கள் இந்த உற்பத்தி ஆகிவிட்டது. தான் நான்முகன் கடவுள் பிரம்மன் என்று சொல்வார். மனதனுடைய 4 தன்மைகள் தான் பிரம்மா. படைத்து விட்டேன், உலகை கண்டு விட்டேன், சூரியன் என்னுள்ளே வந்து விட்டான், நான் பார்க்கின்றேன், கேட்கின்றேன், அறிகின்றேன், உணர்கின்றேன், சுவைக்கின்றேன் என்ற அத்தனை விஷயங்களும் நான் செய்கிற கர்ம இயந்திரங்கள், ஞான இயந்திரங்கள் எல்லாம் வேலை செய்யுது. ஆனால் எந்த செயலை எந்த நாடியிலே செய்ய வேண்டும் என்பது சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நாடியானது உயிர்ப்பாக, பூரணமாக, பௌர்ணமியாக, அற்புதமாக எங்க சொல்லி கொடுத்துருக்கேன். வச்சுக்கிறேன், பார்க்குறேன். இடதுகளை நாடி இயங்கும் பொழுது என்ன செயல் செய்யலாம்? இடது கண் உயிர்ப்பாக இருக்கும். இடது நாடி என்பது உள்ளே போய் பிட்யூட்டரி கிளாண்ட் உள்ள அழுத்தும் பொழுது பீனியன் கிளாண்ட்ல போய் டச் ஆகி அந்த கண் வெளியில் இருக்கின்ற அந்த வெளி பால் அப்படி உள்ள. அப்ப நாடியில் இருக்கின்ற நாசி துவாரத்தின் சுவாசம் சந்திரகலையானது. இடதுகளை என்றால் சந்திரன் என்ற குளிர்ச்சி கலையானது, அமிர்தகலை பகலில் இயங்கக்கூடிய கலை. நல்லா புரிஞ்சுங்க. பகலிலே முழுமையாக ஆற்றலை தந்து, புஷ்டியை தந்து, செயல்களைத்தும் வெற்றியை தந்து நடக்கக்கூடியதான் இடதுகளை. அது ஆணுக்கும் அதேதான், பெண்ணுக்கும் அதேதான். அப்படி இடதுகளையானது உள்ள போயிட்டு எல்லாமே கண், காது, மூக்கு, செவிகூடும் இடத்திலே மையப்புள்ளி உண்டு. அண்ணாக்குன்னுள்ளே கண்ணு, காது, மூக்கு, செவிகூடும் இடத்திலே மத்திய ஸ்தானம் இருக்கிறது. அங்கே உட்கார்ந்து இருக்கிறான் சிவன். அங்கதான் உயிர் இருக்கிறது. எல்லாத்துக்குள்ளேயும் கனெக்டட். கண்வெளிக்குள்ளேயும் அவன் கனெக்ட் ஆயிருக்கான் உள்ள போய் மத்திய ஸ்தானத்துல. மூக்கு துவாரத்தினுடைய மத்தியிலும், மூக்கின் நுனியின் மத்தியிலும் அவன் கனெக்ட் ஆயிருக்கான். காதின் மத்தியிலும் கனெக்ட் ஆயிருக்கான். அப்ப சென்டர் புள்ளி அங்கிருந்தா விதிகிறது. பிராணன் மனதிலிருந்து உற்பத்தியாகி 5 சென்ஸ் வேலை செய்யும். அந்த 5 சென்ஸ் உடைய தாட்ஸ், செயல் எல்லாமே எதுக்குள்ள வருது? அந்த மூச்சுக்குள்ள வருது. அந்த மூச்சுக்குள்ளேருந்து வருகின்ற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வரும்போது எண்ணம் ஓடிட்டு இருக்கும். நம்ம அந்த செயல் புரியலாம், இந்த செயல் புரியலான்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அது கிரகத்தின் கண்ட்ரோல் இருக்கு, நம்மளோட ஜாதகத்தின் கண்ட்ரோல் இருக்கு. அப்ப அந்த ஜாதகம் ஓடிக்கிட்டே இருக்குது. இதை செய்யலாம், போய் செய்யலான்னு தோணும். ஆனால் அந்த செயல் வலதுகளைக்குரிய செயல்கள் நாம் தாட்ஸ்ல வந்தாலும் அது இடதுகளைக்குரியதாக இருந்தால் மாற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த கிரகம் உங்களை கர்ம வினையாக மாற்றி விடுகிறது, மாற்றி திருப்பி விடுது. பஞ்சபூதத்தை திருப்பி விட்டு என்ன பண்ணுது? அந்த தாட்ஸ் வருது. அதை நம்ம போய் செஞ்சோம்னா ஃபெயிலியர் ஆகும்.
அப்ப அதை அறிந்து சரமறிந்து செயல்புரியும் பொழுது சரத்தின் செயல் இடதுகளை சரம்னா இடதுகளினுடைய செயலை பர்ஃபெக்டா பண்ணும் பொழுது அப்ப நம்ம அந்த நாடி பயிற்சி ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். பண்ணதான் அந்த இடதுகளை சரம் ஆற்றல் என்ற கலை என்றால் ஆற்றல், பிராணனுடைய உயிர்ப்பு, வர்மம் மர்மமாக கலந்திருக்கின்ற ஒரு ஆற்றல், பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஆற்றல் தான் கலை. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட பகுதி அந்த எனர்ஜி இருக்குது. ஒவ்வொரு எனர்ஜியா நகர்ந்து வளர்பிறையில் நகருது. அப்போ ஒரு கலை ஈக்குவல் டு ஒரு திதியின் கலை. ஒரு திதி பிரதமை என்ற தாய்க்கு ஒரு கலை, ஃபர்ஸ்ட் கலை. அந்த டிஸ்டன்ஸ்ல என்ன ஆற்றல் கொடுக்குதோ அந்த ஆற்றல் பூமிக்கு கிடைக்குது. அதுதான் ஒரு கலை. எப்படி பாருங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அந்த கலை பூமியில எல்லா வேலையும் செய்யுது. ஒரு டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு ஃப்ரீக்வன்சி எங்குது. ரெண்டாவது கலையான துவதியை ரெண்டாவது கலை கொஞ்சம் டிஸ்டன்ஸா நகருது. மூணாவது கலை ஒவ்வொரு நகர்வுக்கும் கிடைக்கக்கூடிய மின்காந்த ஆற்றலின் மாறுபாட்டால் இந்த பூமியில நடக்கக்கூடிய உயிர்களுடைய மாறுபாடு, அங்க இருக்கின்ற நிலபுலங்களுடைய மாறுபாடு, 84 லட்ச ஜீவ பேதங்களுடைய மாற்றம் எல்லாம் இந்த சூரிய சந்திரங்களுடைய டிஸ்டன்ஸ், பிளானட்டுடைய டிஸ்டன்ஸ், அதனுடைய கலையானது பூமியிலே தாக்கும் பொழுது உயிர்ப்பாக சுவாசத்தில் கலந்து அங்கிருக்கின்ற உயிர்களுடைய சுவாசகதியாக மாறி உள்ளும் புறமாக இயங்கி நம்மள என்ன பண்ணுது, நல்லதையும் கெட்டதையும் நினைக்க தோன்றி அதை செய்ய தோணுது. ஒருத்தனை கொல்லணும்னா உள்ள போய் அங்க வேக்கம் கிரியேஷன் நடக்குது. அவனுடைய பிளானட், அவன் பர்த்தோடைய பிளானட் அண்ட் மேல நடக்கிற பிளானட் இங்க கன்ஜெக்ட் ஆகி வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான். இதை நாம் அந்த கால்குலேஷன் எப்படி இயங்குது, எது வழியா இயங்குது, எந்த நாளுக்கு எதுங்கிறது சித்தர்கள் சொன்ன ரகசியத்தை புரிந்தால் அவன்தான் சரமறிந்தால் பரமறிகின்ற அந்த ரகசியத்தை அறிந்தவன். அவனிடம் பேச்சு வைத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவன் மற்றவர்களுடைய மூச்சினுடைய ரகசியத்தை அறிந்தவன். அவன் மற்றவங்களுடைய செயலையெல்லாம் புரிந்து குறி சொல்லக்கூடியவன். தன் செயலையும் சரி செய்து தன் உடம்பில் இருக்கின்ற நாடி நரம்புகளை எல்லாம் சுத்தம் செய்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறான். தன்னை பளிங்கு போட மாற்றி படிகமாக மாற்றி அப்புறம் மற்றவங்களுக்கு படிகமான அறிவுரைகளை சொல்லுகிறான். அதுதான் சரமறிந்தவன். சரப்பயிற்சிங்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்மளுடைய செயல் நம்மளுடைய சௌபாக்கியம். அந்த செயல்ல அதை செய்யும். இப்ப இன்னைக்கு இடகளை இப்ப ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். ரெகுலரா காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த எக்ஸசைஸை பண்ணி தான் ஆகணும். பின்னாடி வாரசரம் வரும். உடனே தெரிஞ்சவங்கள உடனே அதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். பொறுமையாக அப்படியே என்ன கண்டென்ட் கொடுக்கணும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக வாசி பயிற்சி கொடுத்துருக்கேன். எல்லா உயிர்நாடி பயிற்சி முடிஞ்சு ஹோல்டிங் 10ங்கிறது 15 ஹோல்டிங் பண்ணி வெளியில் பிரீத் அவுட் பண்ணலாங்க. பாருங்க, இழுக்கிறேன், ஃப்ரண்ட் பாடியில் இழுத்துறேன், நல்லா இருக்கு. 15 செகண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஒரு வாரம் கழிச்சு. பிரீத் அவுட் பண்ணும்போது வெளியே விடுறேன், 5 செகண்ட் இழுக்கல. 5 செகண்ட் இழுக்காம நான் 5 செகண்டாக நினைக்க வேண்டாம். வெளியே விட்டதுக்கப்புறம் இது நடந்துதான் நினச்சிக்கலாம், இது எங்கிட்ட இருந்து போனதான் நினச்சிக்கலாம், நான் அங்கே போயிட்டேன்னு நினச்சிக்கலாம், வெளியே போயிட்டேன்னு நினச்சிக்கலாம். எல்லாத்தையும் நினச்சிட்டு என்ன பண்ணலாம், பிரீத் அவுட் பண்ணி நிற்கும் போது நிறைய காற்று இழுக்கும். எப்படி ஆட்டோமேட்டிக்காக இழுத்துரும். பிரீத் அவுட் பண்ணி அதான் ரேசித்தல். ஃபஸ்ட்டு ரேசித்துட்டா அப்படியே இருந்தீங்கன்னா நிறைய ஆற்றல் இழுக்க முடியும். ஹோல்டு பண்ணா கும்பித்தல், கும்பகம் பண்ணும் பொழுது கணல் உற்பத்தியாக அந்த கணல் பிராண கணல் உற்பத்தியாகி குண்டலினி எழுப்ப முடியும். அப்போ எங்கே வச்சு மைண்ட் இது பண்ணுறோமோ அங்கே ஒரு உஷ்ணத்தை உணரணுங்கிற ரூல் சொல்லிட்டேன். அப்போ இழுத்து மேலே உள்நாக்கு வழியாக விடணும். அதான் வாசி பயிற்சி. அப்படியே பண்ணணும். எப்படின்னா நம்ம சளி பிடிச்சா என்ன பண்ணுவோம், இப்படிமோ. அப்படின்னா என்ன, வயிறு ஆட்டோமேட்டிக்காக உள்ள கபால் பாத்தி மாதிரி போதா? அப்படி பண்ணும்போது பாருங்க உள்நாக்கில் தான் அடிக்கும். சளி என்ன பண்ணுறோம், வெளியே தள்ளுறதுக்கான ஒரு பயிற்சி அனிச்சையாக செய்கிறோம். அப்போ என்ன வருது, த்ரோட் வழியாக இருக்கிற போய் அப்படி வெளியே வரும். அதைத்தான் மெதுவாக பண்ணணும், ஊதணும். பிரீத் அவுட் பண்ணி த்ரோட் வழியாக மேல் நோக்கி விடணும். அதாவது நெஞ்சு குளிர் வச்சுக்கோங்க. பாம்பு சுருண்டு மேலே போய் த்ரோட்டு வழியாக உள்ள ஓட்ட வழியாக ஊதி அப்படி நிற்கிது. நெத்திப்பட்டு அப்படி நிற்கிது. அதே இதில் இருக்கிற நெஞ்சுக்குழியில் வைக்கிற சக்கரால் வைக்கிற இதை பண்ணு. கடைசியாக சொல்கிறது ஃப்ரண்ட் பாடி கிளீனிங் பண்ணலாம், பேக் சைட் பாடி கிளீன் பண்ணலாம், கைக்கு கிளீன் பண்ணலாம். எல்லாத்துக்கும் இந்த அம்சத்தை பண்ணலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் வாசி பயிற்சியில் சொல்லி தருவேன். சரியா? இப்பொழுது சுவாச நாடியின் பரம ரகசியமான இடகலை ரகசியம்
இடகலை உயிரோட்டம் நடக்கும் போது இடகலையின் செயல்களை அறிந்து செய்தால் சௌபாக்கியம் கைகூடும், கடாட்சமும் கிடைக்கும், செல்வம் பெருகும். செல்வத்துக்காக போனால் செல்வம் பெருகும், என் செயலுக்காக போனால் செயல் வெற்றியடையும், மற்றவர்கள் என்னுடன் அடிபணிவார்கள். சரியா? இடதுகளை உயிரோட்ட சுவாசம் உலகத்தின் செயல்கள். நமக்கு தானே, நம்ம தானே உலகத்தோட கணக்கு தானே, நம்ம தான் உலகம், நம்மளுடைய செயல்கள். இடகலை என்றால் சக்தி, பெண், குளிர்ச்சி. குளிர்ச்சினா மகிழ்ச்சி தரும்ல. மனிதன் குளிர்ச்சியாக இருந்தால் மனம் ஹாப்பினஸை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆனந்தம் கொடுக்கும். அதே குளிர்ச்சி அதிகமானால் அவனை சாகடித்து விடும். யமனாக கபம் அதிகமாகி யமனாக மாறிவிடுவான். கபமே யமனாகிறது. குளிர்ச்சி ஒரு அளவுக்கு இருக்கும் பொழுது ஆனந்தம், ஹாப்பினஸ், சௌபாக்கியம் எல்லாமே குளிர்ச்சியா இருக்கும். ஓகேவா? அப்ப செயல் குளிர்ச்சினா மகிழ்ச்சி தரக்கூடிய உலகத்தில் இருக்கின்ற அத்தனை செயல்களுமே இடகலைக்குரியது. நீங்க எதை வேணா போட்டுக்கலாம். இடதுகளை உயிரோட்டம் உலகத்தில் கவனம் வைக்கவும். இடதுகளையின் உலகத்தின் செயல்கள் உனது செயல்கள், உனது தொடர்பு இதில் கவனம் வைக்கும். உன்னுடைய தொடர்பு. இடதுகளையின் செயல்கள் சௌபாக்கியமாக இடகளை உயிரோட்டம் அறிந்து அதன் நாடி நடையில் செய்தால் எல்லா காரியமும் வசியமாகும், வெற்றியடையும், எல்லாம் கைகூடும். உயிரோட்டமே மிக மிக முக்கியம். அதுவே உன்னை உனது செயலை வெற்றியாக மாற்றும் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். இந்த சரகளை ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொல்லியிருப்பேன், நம்பணும். அது நம்பலினா முடிஞ்சு போச்சு. அதை பிராக்டிஸ் பண்ணதான் வேலை செய்யும். உடனே நான் நினைச்சிட்டேன் இடதுகளை மாற்றினல்ல. இடதுகளைக்குள்ளே பஞ்சபூதங்கள் இயங்குகின்றன. அது கடைசியா சொல்லி தருவேன். அந்த பஞ்சபூதங்களிலே நிலமும் நீரும் வெற்றியை தருகின்றது. நெருப்பானது, நெருப்பென்றாலே சிவப்பு நிறம். அதனால வச்சுங்க, சிவப்பு நிறத்துல எந்த செயல் செய்தாலும் நடக்காது. அப்ப நிலம் நீர் என்ற வெண்மையும் மஞ்சளும் கலந்த ஒரு சாமியார் இருக்கார், நல்லா தியானம் பண்ண. பின்னாடி பார்த்தா மஞ்சள் பொன்னிறமாக பிராணனை மாற்றுகிறார். கடவுளை பாருங்க, பொன்னிறமா பின்னாடி மஞ்சள் நிறமாக இருக்கிறது. பொன்னிற பிராணன் மேல நல்லா தியானம் பண்ணுங்க, பொன்னிறமாக மாறுது, ஒயிட் கலரா மாறுது. அப்ப இதுதான் மனிதனுக்கு சக்சஸான கலர். மஞ்சள் நிறம் பொன்னிறமானது, தங்கத்தின் நிறம், பசுமையான வெண்மை படிகத்தின் நிறம். இந்த நிறத்திலே நாம் செயல்புரியணும். அப்ப செயல்போ இடதுகளை ஓடுது. ஆனா அந்த டயத்துல தண்ணி குடிக்கிறேன், வெண்மையான தண்ணியை குடிக்கிற, குளிர்ச்சி ஆகுது, இன்னும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி சுவாசகதி ஒரு 5-6 பிரீத் என்ன பண்றேன், வெண்மையா நினைச்சுக்கிறேன், வெண்மையா விடுறேன், பொன்னிறமா நினைச்சுக்கிறேன். இந்த 2 கலர்ல எது வேணா நினைக்கலாம். அதனால பொன்னிறம் ஃபர்ஸ்ட் ஒரு 5 பிரீத் பொன்னிறமா நினைச்சுக்கணும். அப்ப நம்ம கலரை பக்கத்துல எல்லாம் பொன்னிறமா வச்சுட்டு பார்க்கலாம், தங்கத்தை பார்க்கலாம், மஞ்சள் நிறத்தை ஃபீல் பண்ணலாம், எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு இடதுகளை ஓடும் பொழுது அந்த சொல்லப்பட்ட செயல்கள் அத்தனையும் நடக்கின்றன. வெண்மையை நினைச்சுக்கணும். நம்ம வெள்ளை சட்டை போட்டால் பாசிட்டிவ் ஆகுதுல்ல, கரெக்டு தானே? இதான் ரூல். முதல் விதி ரகசியம் ஆரம்பிக்கிறது. கவனம் வேண்டும், கேளுங்கள். விதி 1. இடதுகளை பெண் சக்தியாகும். பெண்ணுக்குரியது அகில பிரம்மாண்ட சக்தியே. சக்தின்னு இல்லைன்னா பிடிக்கும். சக்தி உடம்புல இருந்து எடுத்துட்டோம்னா கிடந்து சிவன் கணமா கிடக்கும். சக்தி தான் முக்கியம். பெண் சக்தியாகும். இதுவே ஆதிசக்தியின் மகா ஆற்றலாகும். இடதுகளையில எவ்வளோ பயிற்சி பண்ணாலும் புஷ்டி கிடைக்குது, குளுக்கோஸ் கிடைக்குது உடம்புக்கு. சரியா? நாலேஜ் கிடைக்குது. ஓகே, உயிர் நாட்டு. இதை சந்திரனுடைய சக்தி. சந்திரன் என்றால் அமிர்த குடம், அமிர்தத்தின் பயணம். சந்திரன் என்றால் திதியின் ஓட்டம். புரிஞ்சுங்களா? திதி தேவதைகள் என்று சொல்வார்கள். சந்திரனை வச்சுதான் திதி, சந்திரன் சூரியன் வச்சா அது சந்திர தேவதைகளை தான் நாம் என்ன பண்ண சிறிச்சக்கரத்தை வைத்து நாம் வழிபடுகிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2வது விதி. முதல் விதி சக்தி என்று புரிந்து கொண்டோம். மகாசக்தி புஷ்டி கொடுக்கிறாள், அவளே பெண் தெய்வம், தாயை நினைத்துக் கொள்கிறோம். அவ்வளவுதான். 2வது விதி, திருமணம் பேச்சுவார்த்தை நடத்தலாமா? அது ஓடும்போது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகலாம். அதுக்காக நல்ல நேரம் பார்க்கணுமா? தேவையில்லை. நாளும் கிழமையும் நட்சத்திரமும் தேவையில்லை. சரத்தில் எனக்கு முழுமையா ஓடுது, போகணும்னு தோன்றேன், போய்க்கிறீங்க. அங்கேயும் இடதுகளை இயங்குகிறது. அந்த டயத்தில் தண்ணி கொடுக்குறாங்க, என்னை இன்னும் இடதுகளைக்கு மாத்துறாங்க. அவங்களும் தண்ணி குடிக்கலாம், அவங்களும் வெண்மையாக உட்காந்துருக்காங்க, மஞ்சள் நிறத்தில் உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம். திருமண பேச்சுவார்த்தை இடகளை உயிரோட்டமாக இருக்கும்போது பேச வேண்டும். எல்லா திருமண நிகழ்வுகளுமே இடதுகளை தான், இடதுகளைக்கு சொந்தமானது. திருமணமே இடதுகள். அப்ப திருமணத்துல பார்க்கக்கூடிய மக்களாகட்டும் மகிழ்ச்சியாத்தான் இருக்கணும். தாலி கட்டுறதாகட்டும் மகிழ்ச்சியாத்தான் தாலி கட்டணும்.
அப்போ இதுலேருந்து பொறுத்துங்க ஆப்போசிட் நாடி என்னங்கிறது வரீங்க. அங்கே பூஜை நடத்துகின்ற பூஜைகள் மந்திரங்கள் எல்லாம் இடகலைக்குரியது. அங்கே வைக்கப்படுகின்ற பொருள்களத்தனையும் இடகலைக்குரியது. இப்போ புரிஞ்சுங்க, திருமணத்துக்கு உள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களும் இடகலைக்குரியது. அப்சர்வ் பண்ணிக்கலாம். திருமணம் பேசும்போது நமது முன்னோர்கள் சில விதிகளை தண்ணீர் குடிக்க விட்டு பேசுதல் வேண்டும். இனிப்பு சாப்பிடுங்க. அப்போ இனிப்பு சாப்பிட்டா இடதுகளை இயங்கும்னு அர்த்தம். சரியா? நல்ல சுவையறிந்து சாப்பிட ஓடும் என சொல்லுவார். அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் இடகளை உயிரோட்டமாக மாட்டுவதற்காக அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சரணா. ஆனால் இப்படி சாப்பிட்டா இப்படி ஆகும், சக்ஸஸ் ஆகும், பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸ்வீட் கொடுத்து என்ன பண்ணுவாங்க. எனவே திருமணம் என்றாலே இடகலைக்கு சொல்லும். அப்போ திருமண நிகழ்வுகள், திருமண பேச்சுவார்த்தை எத்தனையும் இடகலைக்கு சொல்லும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2வது. 3வது விதி, மாப்பிள்ளை தாலி கட்டும் போது இடதுகளை உயிரோட்டத்தில் தான் தாலி கட்ட வேண்டும். அப்போ அவன் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் தாலி கட்டும். அப்போ இயற்கையாகவே ஓடும். அப்போ ஓடாமல் ஆப்போசிட்ங்கன்னா சண்டை, அந்த திருமணமே வாய்க்காது, டைவர்ஸ் ஆயிடுது. அப்போ அவர் நைட் லைட்டு தூங்காமல் பயங்கரமாக டென்ஷனாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு பயங்கரமாக ஹார்டாக இருந்தாங்கன்னா தாலி கட்டுறது கரெக்டாக வேலை செய்யாது. தாலி கட்டுறது இடகலைக்கு தான் கட்டணும். வலப்புறமாக சாய்ந்து தாலி கட்டுவதை இடகலைக்கு சொந்தம். வலப்புறமாக என்ன பண்ணுறாரு? சாய்ந்து தானே தாலி கட்டுறாரு. இப்படி அப்போ இடகலைக்கு இப்படி சாஞ்சா இடகலை இயங்கணும்னு அர்த்தம். அப்படி இப்படி சாஞ்சு யாரெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க இடகலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ரகசியத்தை இப்பயே சொல்லிட்டேன். சரியா? ஓகே. மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக மனம் இருக்கும்போது தானாக இடகலை எங்கு உயிரோட்டம் அடைகிறது. மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பூரிப்பு கொண்டாடும் போது இடகலை தானா மாறி. சரியா? திருமணம் என்ற எல்லா நிகழ்ச்சிகளும் இடகலைக்கு சொந்தமானது. நமக்கு இப்போது இந்த உயிரோட்ட சுவாச நாடு நடைதெறிந்து இந்த செயல்கள் செய்யும் போது சௌபாக்கியமே நிகழும். நாடி சுத்தி, மனம், இயமம், நியமம், மகிழ்ச்சி இப்படி இருந்து பழக நாம் செய்யும் செயல் அத்தனையும் கைகூடும். நெகட்டிவ் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா அது நெகட்டிவ் ஓடுற நாடி. சந்திரன் ஓட்டம் பொய்யும் கொடுப்பான். நெகட்டிவ் அதில் கரெக்டாக நம்ம மனசை வச்சுக்கணும். சரியா? 4 விதி 4, தினமும் புத்தாடை அணிதல். நாம் புத்தாடை காலையில் அணிகிறோமா, அதுவே இடகலைக்கு சொந்தமானது. இடகலையில் ஓடும்போது புத்தாடை அணிஞ்சிங்கன்னா அது நல்ல எனர்ஜி கொடுக்கும். ஓகே. நவரத்தின மோதிரங்கள் இடகலையில் தான் அணிய வேண்டும். அப்போ ஆபரணங்கள் வாங்க கடைக்கு போகிறோம், எதில் போகணும்? இடகலைக்கு வாங்கலாம். கழுத்தில் சங்கிலி போடுதல், தோடு, மூக்குத்தி, கொலுசு, ஒட்டியானம், வாட்ச், வளையம் எல்லாம் இடகலை உயிரோட்டத்தில் போட்டு பழங்க. நமக்கு ஆக்டிவ் அதிகமாகும். சரியா? 5 விதி. அதுக்காக எல்லாத்தையும் பார்த்து படவிடா. அது ரூல் சொல்லித்தரேன் பின்னாடி. 5வது விதியானது ஒருவரை ஒரு நிறுவனத்தில் வேலையாட்களாக அமர்த்த வேணும். ஒருத்தர் வேலைக்கு வர்றாரு, வேலைக்கு சேர்த்தணும். உன்னிடம் வந்த வேலை கேட்கும்போது உன்னிடம் வேலை காலியாக இருந்து உனது நாடி இடகலை உயிரோட்டம் இருந்தால் அந்த நபரை நீ சேர்த்து கொள்ளலாம். அப்படி சேர்த்துக்கும் போது அந்த வேலையாட்களால் உனக்கு லாபம், சௌபாக்கியம் கிடைக்கும். இதில் ஒரு விதி புரிதா? விதி 5. அப்போ விதி 5, நான் ஸ்வீட் கடை வச்சுருக்கேன், நான் வாட்டர் கம்பெனி வச்சுருக்கேன், உணவு விடுதி வச்சுருக்கேன் அப்படின்னா இடகலை இயங்கும் பொழுது சேர்த்தலாம். அதே ரூல் அப்படியே ஆப்போசிட் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது வேறு மாதிரி இருக்கும். அது பின்னாடி பெண்களைக்குரியது. இப்போ இடகலைக்குரிய மகிழ்ச்சி தரக்கூடிய தொழில்கள் அத்தனையும் ஒருத்தர் சேர்த்தும் போது இடகலையில் சேர்த்தனா மகிழ்ச்சி தரும், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஓகேவா? விதி 6, வீடு வாங்கும் போது பேசும்போது, வண்டி வாகனம் வாங்கும் போதும் பேசும்போது இடகலை உயிரோட்டத்தில் வாங்க வேண்டும். வண்டி வாங்குறேன், கையெழுத்து போகிறேன், இடகலையில் வாங்கு. வண்டிக்கு வண்டி வாங்குறதா நினைக்கிறேன், இடதுகலையில் நினைங்க. அப்புறம் வண்டி வாங்குறதுக்கு அங்கே போய் ஷோரூம் போகிறேன், அதை இடதுகலையில் நினைங்க. இடதுகலையிலே பாருங்க. ஒவ்வொரு செயலும் இடதுகலையிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த வண்டி நமக்கு அற்புதத்தையும் வளத்தையும் தருகிறது. வாங்கணும்னு நிலமாகட்டும், இடமா இருக்கட்டும், எல்லாமே. சரியா? விதி 7, வீட்டு உணவுப் பொருட்கள், சாமான்கள் வாங்குறது இடகலை உயிரோட்டப்ப. அப்போ நீங்கள் போய் சமையல் ஐட்டம் போய் வாங்குறதுனால இடதுகலை. அப்போ இடதுகலைக்கு சொந்தமானது சமையல் ஐட்டங்கள். அப்போ மளிகை சாமான், உணவுப் பொருட்கள் மளிகை கடைக்கு போனால் இடதுகலையெல்லாம் வாங்கணும். சரியா? ரூல் வச்சுக்கோங்க. விதி 8, கிணறு, குளம் வெட்டுறது, தொட்டி அமைக்கிறது, வீட்டில் போர் போடுறது, தண்ணீர் செயல்கள் அனைத்தும் இடகலை. உயிரோட்டம் பார்க்கறது, தண்ணி எங்கே இருக்குன்னு பார்க்கறது எல்லாமே இடதுகலை நாடியில் ஓடும் பொழுதுதான் நாம் செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும், தோண்ட வேண்டும். இதில் போய் நாள் கிளம்பி எல்லாம் பார்க்கணும், நட்சத்திரமாக வேலையே செய்யாது. இடதுகளை ஓடி மனசானது நிதானமாக, அங்கே ஓட்டமானது என்ன இருக்கணும்? வெண்மையாக இருக்கணும். நீர் தானே,
நீருடைய தியானத்தை செய்து பிரீத்திங் பண்ணி ஓடுங்க, இந்த இடத்துல போடுங்கன்னு சொல்லுங்க, அங்கே தண்ணி வரும். சரியா? வீடு கிரகப்பிரவேசம், இது பூரா இடகலைக்கு சொந்தமான. இப்போ புரிஞ்சுங்க, வீடு கிரகப்பிரவேசம்னாலே கிரகப்பிரவேசம் நவ கிரகங்களுடைய பிரவேசம், நவ கிரகங்கள் தான் வீடு, நவ கிரகங்களுடைய அமைப்பு தான் வீடு. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நவகிரகங்களுடைய கூட்டு மகிழ்ச்சியானது, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அத்தனையும் இடகலைக்கு சொந்தமானது. படியேறி வர இடகளெல்லாம் வர்றேன், தண்ணி குடிக்கிற இடகளில் தான், அது பாலை காய்ச்சற இடகளில் தான் பண்ணுறேன். நாள் கிழமை நட்சத்திரம் பார்க்காமல் பிரம்ம முகூர்த்தத்திலே, பிரம்ம முகூர்த்தம் பிராணன் கூடுகின்ற அதிகமாக இருக்கின்ற உலகத்திலே புதிதாக இருக்கின்ற புத்துணர்ச்சி தரக்கூடிய உச்சிக்குழியெல்லாம் இயங்கக்கூடிய பிராண முகூர்த்தத்திலே இடகளை உயரிடத்துல பால் காய்ச்சி வீட்டில் கிரகப்பிரவேசம் செஞ்சா சௌபாக்கியமான வீடாக மாறுகிறது. கிரகப்பிரவேச நிகழ்ச்சியானது பால் காய்ச்சி சந்தோஷம், இடகளிலேயே பால் குடிச்சு பாருங்க, நமக்கு உடம்பு சத்தா மாறி. ஓகே, பதட்டம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தாலே இடகளை உயிரோட்டம் அடைந்து வீட்டில் ஓனர், வீட்டில் குடிசு வருவோர் மகிழ்ச்சியாக இருப்பது, அதுவே இடகளை உயிரோட்டம். அப்போ வீடு சம்பந்தமானது இடகலைக்கு சொந்தமானது. சரியா? அடுத்த விதி, இடதுகளை செயல்கள். இடதுகளை செயல்களை இடதுகளின் உயிரோட்டத்தை செய்யாமல் செய்தாலோ மகா துன்பம். அதில் இல்லாமல் மற்ற செஞ்சால் மகா துன்பம். உயிரோட்டம் உணர்ந்து நாடி நடையணிந்து வழி செய்யும் செயல்களை அனைத்தும் வசியமே. நாடி நடையணிந்து தான் செய்யணும். ஓகேவா? விதி 10, நமக்கு வேலைபளு இருக்கும்போது நமது காரியங்களை வெகு தூரம் மூன்றாவது நபரை இடகளை உயிரோட்டம் இருக்கும்போது அழைத்து அந்த செயலை செய்தால், எனக்கு முடியல, என்னால் முடியல, ஆனால் இன்னொருத்தனை வச்சு நான் பண்ணணும், இன்னொருத்தனை வச்சு என்னுடைய புஷ்டி எப்படி பண்ணணுமோ அவனை வச்சு பண்ணணும்னா, இடதுகளை இயங்கும் பொழுது அவனை அழைத்து இந்த செயலை செய்ப்பா எனக்காக சொன்னால் அது வெற்றி தான் கிட்டும். அவனை யூஸ் பண்ணிக்கிறோம். அது அருகில் உள்ள வேலைக்கு நிறுவனம் அனைத்திற்கும் அது போதும். அருகில் தூரம் அல்ல, அருகில் உள்ள வேலை அத்தனை நம்ம விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இடங்களில் இயங்கும் பொழுது நபரை கூப்பிட்டு வேலை கொடுக்கலாம். விதி 11, உங்கள் பொருட்களை உங்கள் மகிழ்ச்சிக்காக உபயோகப்படுத்தி பொருட்களை விற்பனை செய்ய இடகளை உயிரோட்டத்தில் செய்தால் வாங்கிய வரும் நீங்களும் பயனடைவரும். வாங்கின பொருள் இடங்களில் வாங்கலாம், பிடிச்சதை மகிழ்ச்சியாக இருக்கிறத. அதே பொருளை விற்பனை செஞ்சோம்னா இடங்களில் நமக்கு மகிழ்ச்சி தரும். 12, விதி 12, வங்கி கணக்கு தொடங்க இடகளை உயிரோட்டத்தில் தொடங்கவும், பணம் பெருகும். புரிஞ்சுக்குங்க, வங்கி ஆதிபத்தியம் என்பது இடகலையினுடைய ஆதிபத்தியம். அப்போ வங்கி கணக்கு தொடங்குறது, கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட் பார்க்கறது, பணத்தை வாங்குறது, வங்கியில் இருக்கிற அதிகாரிகளை பார்க்கறது எல்லாமே இடதுகளை. விதி 13, குழந்தைகளை ஸ்கூலில் கல்வி கற்க சேர்க்க வாங்க, குழந்தை கூட்டு போகிறோம், அந்த ஸ்கூலில் சேர்த்த போகிறோம், இடதுகளையில் எனக்கு இயங்குது. குழந்தைக்கு கொஞ்சம் இனிப்பா ஜூஸை கொடுத்து ஒரு மிட்டாய் கொடுத்து வாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இடதுகளையிலேயே சேர்த்து இடதுகளையிலேயே பேசி இடதுகளையே கையெழுத்து போட்டால் அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளை நல்ல சக்ஸஸ்ஃபுல். சரியா? விதி 14, சண்டை நடந்துட்டுருக்கு, அதுக்கு பேர் சண்டை நடக்கிறதுனாலே சூரியகலை. இப்போ புரிஞ்சுங்க, ஆப்போசிட், இதை தெரிஞ்சுக்குங்க, ஆப்போசிட். சண்டை நடக்கிறதுனால எங்கள் சூரியகலை இயங்குது. எகைன் நாம் போய் சண்டை கட்டக்கூடாது சூரியகலையில், அது பெருகும், சண்டை பெருகும், ஆனால் வெற்றி அடையலாம் நம்ம தான். ஆனால் அந்த இடத்துல அந்த சண்டையை நிறுத்தணும்னா எனக்கு சந்திரகலை ஓடும் பொழுது நான் சமாதானம் பேசி அவங்களெல்லாம் மைண்டை இழுத்து வசியம் பண்ணி சூரியனை ஆஃப் பண்ணிடலாம். மனோகாரகனுக்கு வலிமை ஜாஸ்தி. விதி 15, பாவ விமோச்சனம் பரிகாரம் செய்ய இடகளை உயிரோட்டத்தில். பாவ விமோச்சனம் சர்ச்சில் போய் பாவ விமோச்சனம் பண்ணுறோம்ல, அது இடதுகளையில் வாங்கினீங்கன்னா உங்களோட பாவம் விமோச்சனம் அடைகிறது. பரிகாரம் செய்தல் எல்லாம் இடகலைக்கு சொந்தமானது. பரிகாரம் பாவ விமோச்சனம் இடதுகளையில் பண்ணணும். விதி 16, விவசாயத்தில் விதை விதைக்கணும். அந்த விதை விதைச்சா நமக்கு என்ன ஒன்று கொள்முதல் கிடைக்கணும். விதை நல்லா அதாவது சத்தை கொடுக்கணும். இடதுகள் உயிரோட்டத்தில் பயிரை நடணும். இந்த ரூல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரக்கலையில் இது முக்கியமானது விவசாயிகளுக்கு. விதி 17, தூர தேச பயணம் யாத்திரை போகிறது, நம்ம டிராவல் பண்ணுறது, இஷ்ட தெய்வங்களை வணங்கி தியானம் செய்து நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கும். எனக்கு முருக இஷ்ட தெய்வம் வணங்கணும்னா இடதுகளில் இருக்கும்போது முருகனை நினைத்து அந்த ஃபோட்டோவை அந்த மலைக்கு போயிட்டு வரேன்னு ஃபீல் பண்ணி ட்ராவல் பண்ணி போய் எங்கெல்லாம் போயிருப்பீங்களோ அங்கே போயிட்டு அவனை பார்த்து கண் கலங்கி கண் உருகிற மாதிரி நினச்சி ரிட்டர்ன் வந்து அதே இடத்துக்கு உட்காரலாம். அதுக்கு பேர் நம்மளுடைய மைண்ட் ட்ராவல் மெடிடேஷன். அது இடதுகளையில் பண்ணுங்கள்.
1000 மடங்கு அந்த கோயிலுக்கு போன எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். உட்கார்ந்த கடையில் சின்முத்திரை வச்சுட்டு இடதுகளை ஓடும்பொழுது மைண்ட் என்ன ஒன்று செலுத்துறீங்க, நடந்து போகிறீங்க, பஸ் ஏறீங்க, போகிறீங்க, எல்லாம் இடதுகளிலே போங்க. தண்ணியை பார்க்குறீங்க, குளத்தை பார்க்குறீங்க, பால் குடிக்கிறீங்க, அழகாக ஸ்வீட் சாப்பிட்றீங்க, போயிட்டே இருக்கீங்க. பழனி மலைக்கு மேலே ஏறி சாமியை கும்பிட்டு அதே இடதுகளையில் திரும்பி இடதுகளையில் ஓடுற மாதிரி சாமியை கும்பிட்டு திரும்பி அப்படியே வந்தீங்கன்னா மைண்ட் மெடிடேஷன். உலகத்திலே சிறந்த மெடிடேஷன் இது, ஆனந்தம் கொடுக்கக்கூடிய. அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு போய் உடம்பை அசதி கொடுத்து ட்ராவல் பண்ண அவசியம் கிடையாது. இதுதான் சரகலைக்கு முக்கியமானது. இப்போ தூரதேச பயணம், யாத்திரை செய்கிறது, இஷ்ட தெய்வத்தை வணங்குறது, நகர கிராமங்களுக்கு செல்லுது, சந்தன நாடி உத்தமம். போகும்போது சந்தன நாடி போயிட்டே இருக்கணும். விதி 18 மோட்சம், தர்மம், தீட்சை, மந்திர சித்தி, வேதம் படித்தல், சந்திர உயிரோட்டத்தில் உத்தமமோ உத்தமம். மோட்சகதிக்கு யாராவது ஒருத்தர் மோட்சகதிக்கு என்ன பண்ணுறா சொல்லி கொடுக்குறாருன்னா சந்திரகலையில் இழுத்தா அவர் சூரியகலையில் இருப்பார், மோட்சம் நமக்கு வரும். அடுத்து தர்மம் செய்கிறது, இடதுகலையில் தர்மம் செய்யுங்க. இடதுகலையில் தர்மத்தை நினைத்து வலதுகாயிலே தர்மத்தை கொடுத்தால் சூரியனது. வலதுகையில் தர்மம் கொடுக்குறோம், ஆனால் இடதுகலையில் இயங்குது. சரியா புரியுதா ரூல்? தர்மம் கொடுக்கணும், ரெண்டையும் இணைச்சி கொடுங்க, அற்புதம் வேலை செய்யும். தீட்சை வாங்கிறது, தீட்சை கொடுக்கறது, தீட்சை வாங்குறது. மந்திர சித்தி, மனோசக்தியே மந்திர சித்தி. மந்திர மனதின் திறப்படுகின்ற ஒரு செயல்தான் மந்திர சித்தி. வேதம் படிக்கிறது, படிச்சுக்கலாம், சந்திர உயிரோட்டத்தில் பண்ணலாம். விதி 19 அனைத்து வியாபாரங்கள், கடைகள் இடகலைக்கு சொந்தமானது. வியாபாரம் கடையாகட்டும் இடதுகளை. விதி 20 சாந்தி கர்மம் செய்தல். சில பேர்த்துக்கு சாந்தி கர்மம் செய்வாங்கள்ல, திதி கர்மம், தாந்தி கர்மம், இடதுகளை. நண்பனை போய் பேசுறது, யார் நண்பனாக இருந்தாலும் இடதுகளை பேசிக்கொள்ளுங்க. இடதுகளையில் ஓடும்போது மெசேஜ் கொடுங்க, பேசுங்க. தேவதைகளை வழிபடுது, திதி தேவதைகளை இடதுகளிலே நான் பிறந்த திதி தேவதையை அறிந்து கொண்டு நான் எந்த திதியிலே பிறந்தேன், பிரதமையிலே அத்வதியா, திருதியா, ததுத்தியா, சஷ்டியான்னு நினைத்து அதுக்குரிய திதி தேவதையுடைய மந்திரம், காயத்ரி மந்திரத்தை உச்சாடனம் செய்து இடகளிலே உச்சாடனம் செய்து சிறுசக்கரத்துக்கு 2 பூ போட்டு வழிபட்டு மனதிலே நினைத்து அந்த தேவதையிடம் கேட்டால் தருவான், சத்தியமாக தருவான். பகவத்கீதையிலே சொல்லப்பட்ட உண்மை. திதி தேவதை. சரியா? தேவதைகளை வழிபடுதல், எஜமானை சந்தித்தல். நம்மளுடைய ஓனர் ரிப்போர்ட்டிங் பர்சனை சந்திக்கிறதா, மகிழ்ச்சியாக போய் சந்திக்கிறேன். என்னோட ரிப்போர்ட்டிங் பர்சன் மேனேஜரை போய் சந்திக்கலாம். ஆசிரம தர்ம காரியங்கள், எஜமானி வீட்டிலிருந்து பார்த்து அழைத்து வீட்டுக்கு வாங்கன்னு எஜமான கூப்பிட்றது, மேனேஜர் கூப்பிட்றது, வீட்டுக்கு பெரிய பெரிய அதிகாரி கூப்பிட்டு நமக்கு சாப்பாடு போடுறது எல்லாமே அதில் பண்ணலாம். சாஸ்திரங்களை பேசுதல், சந்திர உயிர் நாடியே உத்தமமாகும். சந்திர உயிர் நாடின்னு நான் சொல்லிட்டேன்னா சந்திரன் சக்தி, குளிர்ச்சி, ஆனந்தம், சௌபாக்கியம், அமிர்தம். விதி 21 யானை குதிரை ஏறுறேன். யானை மேலே ஏறுறதுல இல்லை, இது நடக்குது. அந்த காலத்தில் இது குதிரை ஏறுறது. நவீன காலத்தில் வண்டி வாகனம் ஏறுறது, வண்டி வாகனத்தில் ஏறி உட்கார்றது. சந்திரக்கலை முதன்முறையாக பூஜைகள், முதன்முறையாக ஓட்டுதல், முதன்முறையாக வண்டி வாகனத்தை ஏறி ஓட்டுதல் சந்திரக்கலை. நல்லா புரிஞ்சுங்க, வித்தியாசம் புரிஞ்சுங்க. பூஜை செய்கிறது சந்திரக்கலை. ஓகேவா? அடுத்து அற்புதம். விதி 22 இடகளை சந்திரனின் செயல்களான குளம், ஏரி, நதி, கடல், வாய்க்கால், பால்பண்ணை, வண்ணான்துறை, இதெல்லாம் தொழில். நல்லா பார்த்துங்க, தொழிலை புரிஞ்சுக்க, நல்லா உள்ளே இருக்குது தொழில் ரகசியம் உள்ளே மறைஞ்சு கிடக்குது. திரும்ப திரும்ப படிங்க, கேளுங்க. குளம் வெட்டுறது, ஏரி, நதி, கடல், வாய்க்கால் வெட்டுறது, பால் பண்ண வச்சுருக்கேன் நான், அண்ணானுடைய வேலை. அப்போ நவீன முறையில் என்ன பண்ணுறாங்க, துணி இதெல்லாம் பண்ணுறாங்களா, அவங்களுடைய தொழில். வயல்வெளியில் புண்ணியஸ்தலங்களுக்கு செல்லுதல், நதி கரை, திரவ பொருட்கள் திரவ பொருள் வைத்துள்ள வியாபாரம், உணவுப் பொருள் விற்பனை, ஹோட்டலு, ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட், கடல் சம்பந்தமான அத்தனையும் செய்தல், கடல் கடந்து வியாபாரம் செய்தல், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், வேளாண்மை தொழில் செய்தல், ஜோதிடம் பேசுதல், போக்குவரத்து துறை, கலைத்துறை, சினிமாத்துறை, கல்வித்துறை, செய்தி தகவல் தொடர்புத்துறை, விண்வெளித்துறை, தொலைபேசித்துறை, புத்தகத் தொழில், கணிதம், கணக்கு, வங்கி, தணிக்கையாளர், சட்டம், நீதித்துறை, ஆலோசனை வழங்குதல், சட்ட நீதி அட்வொகேட், ஆலோசனை வழங்குதல், மேடையிலே பேசுதல், நான் பேசுகிறேன் சந்திரகலையிலே, பலவிதமான வியாபாரங்கள், கடினமானது இல்லாமல் சாஃப்டாக இருக்கின்ற தொழில்கள் அத்தனையும், ஆசிரியர், எழுத்தாளர், மளிகை கடை வைத்திருப்பவர், சில்லறை வியாபாரி, பொன், வெள்ளி, ரத்தின வியாபாரம், அழகு பொருட்கள், அப்புறம் கலைப்பொருட்கள், சொகுசு பொருட்கள், வாசனை திரவியங்கள், ஆடம்பர பொருட்கள், வட்டி தொழில் செய்தல், தரகு தொழில் செய்தல், வங்கி பணி செய்தல், நிதி நிறுவனங்களிலே பணி செய்தல், நெய்தி, விடுதி, கேளிக்கை, அழகு நிலையம்,
நடத்துதல், இயல் இசை நாடகம் நடத்துதல், படிப்பு, கதை எழுதுதல், நடிப்பு, பாட்டு, கலைத்தொழில், பால் பொருட்களை வித்தல், கால்நடை வியாபாரம், கருவூலத்துறை, மாட்டு கொட்டகை, ஆடு மாடுகள், மரசாமான்கள், புல்தரை, கடைவீதி, பணம் வைக்கும் இடம், பெண்கள், சிறுகுழந்தைகள், படுக்கையறை, இவை அனைத்தும் இடகளின் தொழில்களாகும். இப்போ யாரெல்லாம் இந்த தொழில்கள் பண்ணுறாங்களோ அந்த இடங்களில் அதிகமாக பண்ணிகிட்டே வாங்க, அந்த தொழில் மேம்படும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை மட்டும் மறந்துடாதீங்க. இதை படித்து பார்த்துக்கணும். நம்ம கூட இருக்குதானே அதை பார்த்துக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதனால் எல்லா தொழிலும் அதில் பண்ணுறதில்ல. நம்ம தொழில் இடகலைக்குரியதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் போகணும். விதி 23 நல்லா உற்று நோக்க. தாயின் உயிரோட்டம் செய்வது. நம்மளுடைய இடகளை நன்றாக இருந்தால் தாயிற்கு உயிர்ப்பாக இருக்கும், தாய் நோய் போயிடும். அந்தந்த டயத்தில் அது எங்கன்னா தாய்க்குரிய விஷயங்களை நம்ம இன்ஹேல் பண்ணலாம், டெலிபதி பண்ணலாம், தாய்க்கு இணைச்சி கொடுக்கலாம். இங்கேருந்து அது நல்லா இருக்கா, அம்மா எனக்கு நல்லா இருக்கா, மகிழ்ச்சி இருக்கா, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா போகும். மனதின் சாந்தமான செயல்கள் அத்தனையும் இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பான். இது ஒரு நெகட்டிவ் தானே, இடகலையில் பார்த்துருக்கணும். மனதை தன்னிலையில் வைக்காமல் மாற்றி மாற்றி பேசுகிறப்ப நெகட்டிவ் வருது பார், இடகலைக்குரியது. அப்போ அதுக்கு அந்த இடத்துல இடகலையில் நெகட்டிவ் இருக்குது, அதை கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கணும். பொய் பித்தலாட்டம், இடகளினுடைய நெகட்டிவ் சொல்கிறேன் பாருங்கள். பொய் பித்தலாட்டம் செய்தல், பொய் பேசுதல், மாமன் நண்பன், நன்மையும் இடது. அப்போ தீமையை ஒதுக்கிறோம். ஒதுக்குனா இடகளை ஃபைனாக இருக்கும். ஓகே. நண்பன், சகோதரிகள், தம்பி, மனைவியின் உடல்நிலை மற்றும் சௌபாக்கியம், வீட்டின் சந்தோஷம், சௌபாக்கியம், கற்பனை, உப்பு, சங்கு, பால், குளியலறை, கழிவறை, வீட்டின் இடது ஜன்னல், வீட்டோட இடது ஜன்னல், இடதுகளை, கெட்ட நடத்தை, திருட்டுத்தனம், காதல், வயப்படுதல், காதலன், காதலி, இதிகாசம், சித்திரம், ஓவியம், கதை, காவியம், கைகள், மென்மையான பொருட்கள், வரவேற்பறை, படுக்கும் அறை, தோட்டம், சிமெண்ட் தொழில், புலமை, காமம், மதுபானம், மலர்கள், திருமணம், ஆண்மை, வாகனம், சுகம், மகன், சமையலறை பொருட்கள், துணி வியாபாரம், இனிப்பு கடைகள், மீன் சந்தை, மீன் என்றாலே சந்திரன், கடல் சார்ந்த உயிரினங்கள், கடல் சார்ந்த உணவுகள் அனைத்தும் சந்திரனே, காய்கறி சந்தை, பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகம், நூலகம், பூங்கா, வணிகஸ்தலம், வணிக மையம், நாட்டிய மேடை, திரையரங்கம், பட்டுத்தொழில், மதுமான தொழில், வாழை, முருங்கை, நெல். நல்லா பாருங்க, இடகலைக்குரிய உணவுகள்லாம் வருது, டியூன் பண்ணுறதுக்கு பாருங்க. முருங்கை, நெல், சந்தனம், துளசி கொடி, கீரை வகைகள், நெல்லி, மாமரம், புளிய மரம், திராட்சை, அன்னாச்சி, தயிர், மோர், வெண்ணெய், தேயிலை, காப்பி, வெள்ளரி, முள்ளங்கி, இதெல்லாம் உணவு. புரிஞ்சுக்க, உணவு முறையும் புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணலாம், இடகளை இயக்கறதுக்கு பயன்படுத்தலாம், நோயை நீக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், ரைட் சைட் பாடியை இயக்கிறதுக்கு, இடதுகளை ரைட் சைட் பாடியை இயக்கும். கல், தேங்காய், வெல்லம், கற்கண்டு, தக்காளி, பச்சைப்பயிறு, வெற்றிலை, வெந்தயம். அப்போ இடதுகளை உயிரோட்டம் என்னது, பிளட் பியூரிஃபிகேஷன், பிளட் ஓட்டம், உடம்போட நீரோட்டம்னு அர்த்தம். வெந்தயம், முத்து, தாம்பூலம், குங்குமம், டீசல், பெட்ரோல், பத்திரம், மெத்தை, கண்ணாடி, அலமாரி, குதிரை, நாய், எல்லா மென்மையான குளிர்ச்சியான அத்தனையும் இடகளை. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உலகத்திற்கு எல்லாம் நம்ம செயலுக்குள்ளே இதுக்குள்ளே வந்துடும். இதை நீங்கள் இந்த இடகளினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? இதான் மெயினானது இடகலைக்கு. அதோட சேர்ந்து கடைசியா எல்லா நோய்க்கும் மூல காரணம் மலச்சிக்கல். இது கடைசியா ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று மலச்சிக்கலை ரிமூவ் பண்றது. எல்லா நோய்க்கும் மூல காரணம் மலச்சிக்கல். கரெக்டா? மலத்தில் சிக்கல், மனதில் சிக்கல். மலச்சிக்கல் இருக்கவே கூடாது. நாடி பயிற்சியில் காலையில் மலம் இருக்கக்கூடாது. நிறைய 3 நேரம் சாப்பிட்டா 2 நேரம் போய் ஆகணும். மலச்சிக்கலுக்கு கடுக்காய் ஒரு சிறந்தது. திரிபலா சாப்பிட்டே வாங்க, மலச்சிக்கல் இருக்காது. ஹோமியோபதியில் எடுத்தீங்கன்னா நக்ஸ்வாமிக்கா நைட் ஆனால் ஒரு 6 ட்ராப் to 10 ட்ராப் தண்ணியில் கலந்து நக்ஸ்வாமிக்கா 30C 30 ml வாங்கிக்கோங்க, இல்லை 100 ml வாங்கிக்கோங்க ஆன்லைனில். நக்ஸ்வாமிக்கா 10 drops 1/2 டம்ளரில் குடிச்சிட்டே வாங்க. சகல நோய்க்கும் நக்ஸ்வாமிக்கா. சரிங்களா? ஃபுட் பாய்சனாலும் சரி நக்ஸ்வாமிக்கா. இல்லை 3 வெண்டைக்காயை ஊற வச்சு சாப்பிட்டுட்டே வாங்க, சரியாயிடும். மலச்சிக்கல் இருக்கவே கூடாது. அப்புறம் நாடி பயிற்சி பண்ணாலும் விளைக்காது. ஓம் என்ற வடிவம் கொண்ட மலக்குடல், ஓம் என்ற வடிவம் கொண்ட மலக்குடலை ஒழிக்க வல்லவர், உடலில் உள்ள வாதனை. அப்போ யாருக்கெல்லாம் நீங்கள் கேள்விப்படுறீங்க, யாருக்கெல்லாம் நம்ம பார்க்குறோமோ வாதனை உள்ளவங்களாம், மலச்சிக்கலை நீக்குங்க, குடலை சுத்தம் பண்ணுங்க, ரெஸ்ட் கொடுங்க குடலுக்குன்னு சொன்னால் வாத நோய் போயிடும். இயற்கை உணவுகளான நோய்களை இல்லாமல் செய்யும் இலைச்சாறுகள், உலர்ந்த இலைப்பொடிகள், இயற்கையின் காய்கறிகள், பச்சடிகள், பழச்சாறுகள், காய்கனிச்சாறுகள்,
உழைவெட்டிய தானியம், உலர்ந்த பழங்கள், கொட்டை பருப்புகள், இயற்கை மருத்துவத்தின் உயிர்நாடிகளான பிராண ஓட்டமுள்ள உணவுகள் இவைகளை சாப்பிட்டால் மலக்குடலில் இருக்கின்ற அசுத்தம் நீக்கப்படும். அபானவாயு முத்ரா தொடர்ந்து வைத்தால் மலச்சிக்கல் நீக்கப்படுகிறது. நீர் உள்ள பிராண ஓட்டத்தில் பிராண முத்ரா வைக்கலாம், நீர் அதிகப்படுத்த நீர் முத்ரா வைக்கலாம். இது மூணையும் பண்ணுங்க. ஒன்று அபான் முத்ரா, நீர் முத்ரா, பிரான் முத்ரா, இதெல்லாம் வெளியேற்றும். சரியா? எல்லா நோய்களுக்கும் முதல் காரணம் மலச்சிக்கலே. நெல்லிக்காய் தூள் செய்து கடுக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் இரவு உணவுக்கு முன் சாப்பிட்டால் மலச்சிக்கல் ஏற்படாது. நெல்லிக்காய் தூள் போட்டு கடுக்காய் தூள் போட்டு தண்ணீர் கலந்து சாப்பிடுங்க. தினமும் 2 வாழைப்பழங்களை சாப்பிட்டால் மலச்சிக்கல் ஏற்படாது. தினமும் இரவு உணவுக்கு பின் 2 அத்திப்பழம் சாப்பிட்டால் மலச்சிக்கல் ஏற்படாது. 3 நேர உணவுக்கு முன் 1 கேரட், சிறிது பப்பாளி, பேரிச்சை, 1 தக்காளி, 1 வெங்காயம், 2 வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் ஏற்படாது. 100 கிராம் சோம்பு, 100 கிராம் அதிமதுரம் கலந்து பவுடராக்கி காலை மதியம் இரவு 1/2 டீஸ்பூன் தேக்கரண்டி சாப்பிட ஜீரணம் நன்றாக நடக்கும். அஷ்டசூரணம் வாங்கி வச்சுக்கோங்க. சாப்பிட்டோன்னே 1/2 டீஸ்பூன் சாப்பிட்டு தண்ணி குடிங்க. அஷ்டசூரணம், மலச்சிக்கல் வராது. காலையில் திரிகடுகும், மாலையில் திரிப்பலா சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் வராது. நார்ச்சத்து உணவுகளை சாப்பிட்டால் மலச்சிக்கல் வராது. கடினமான உணவுகளான சிக்கன், பலதரப்பட்ட மட்டன், இந்த மாதிரி கடின உணவு சாப்பிடும் பொழுது யோசிக்காமல் நக்ஸ்வாமிக்கா ஒரு 15 ட்ராப் தண்ணியில் கலந்து அன்னைக்கு நைட் குடிச்சிடணும். அதாங்க விதி. நன்றி. இடதுகளினுடைய செயல்களை புரிஞ்சுக்குங்க. இடது நாடி பயிற்சி, இடது நாசி துவார பயிற்சி, நாடி சுத்தி எல்லாம் அந்த செயல்களை புரிஞ்சுக்குங்க. நன்றி.